ICU. सक्सेस ना ஐயா நம்மகிட்ட இருந்து மிஸ் ஆன பார்சல் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேங்க. யோ உன்னை யாரையா டிஸ்போஸ் பண்ண சொன்னது? ஐயா டிஸ்போஸ் பண்றத தவிர ஒரு வழி தெரியலங்கய்யா. நான் போன்ல வரேங்க. சார் ஓ ஷிட் சொதப்பிட்டாங்க சார். இப்போ சூப்பர் பாஸ் கிட்ட புதுசா இருக்காது சொல்லு. அது நல்லவரு, அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லடா. அரசுக்கு எதிராக விளக்கிய தேசத்துறை சட்டத்தின் மகள குற்றவாளி சுட்டேன் செத்துட்டான் அவ்வளவுதான். இதெல்லாம் பத்தி கவலை கொடுத்தாங்க. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இன்னைக்கு சாப்பிட்டு போறான். நம்ம இவரை சூழல்னா இங்க இருந்த ஒரு தீனதயாளன் ஒருத்தர் இவரை பிடிச்சதுக்கு பேரும் முறையும் வாங்கிட்டு போயிடுவாரு. உயிரை எடுத்து வேலை பார்த்தோமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்போம். நாளைக்கு வரலாற்றுல பெருமாள் வாத்தியார்னு ஒரு பேர் வந்தா அவனை சுட்டுற அமுதன்னு என் பேர் வரும்ல. இனி எவன் நினைச்சாலும் என்ன உதாசனப்படுத்த முடியாதா. அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா மேலே ஏற முடியும். உங்களோட மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுதான் சார் நானே செய்ய வந்து உட்கார்ந்துருக்கேன். நம்மள மாதிரி ஆளுங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னா இப்படிதான் பண்ணணும்னு பொதுவாக சொல்லாதீங்க சார். அப்படி பண்ணணும்னு சொல்றது உங்க குணுக்கோளாறு. சரண்டராக வந்து அவரை பாயிண்ட் பிளாக் ரேஞ்ச வச்சு சுட்டீங்க. உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? அவங்க பண்ணதுக்குள்ள அவங்க பண்ணது தப்புன்னா இந்த ஆள் பண்ணது என்ன சார்? நம்ம போலீஸ்காரங்களை நம்ம கூட வேலை பார்த்தவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த ஆளை மட்டும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூப்பிட்டு போறீங்க. இந்த ஆளை பிறந்த ஜாதிக்காக இவர் பாதுகாத்துங்களா? பண்ணியிருக்கேன் கூட இந்த போலீஸ்கார சுட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு உறுத்தல. நாளைக்கு அவன் குடும்ப பிள்ளையெல்லாம் ரோட்ல நிக்க போது அதுவும் உங்களுக்கு உறுத்தல. சரண்டராக வந்தோம் நான் பாயிண்ட் பிளாக் வச்சு சுட்டது மட்டும் உங்களுக்கு உறுத்துது. அவன் பெரிய தியாகி. அவனை சுட்டது பொதுட்டு வச்சோ பயர் பண்ணுறான்னு ஆளு கொடுக்க ரெண்டு வேடிக்கை பாக்குறீங்க. நீங்க எல்லாம் யாருக்கு வேலை செய்யணும்? முதல்ல அவங்க 2 பேர் வேலை எடுக்க வைக்கணும். ஏன்னா தேங்க்யூ சார். இந்த பசங்களை ஃபாலின் பண்ணி கவுண்ட் என்னன்னு ஒழுங்கா செக் பண்ணி குடிப்பா. நீ அந்த வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு பாக்குறேன். சார் பெருமாள் நம்ம கொன்னது மறைச்சு அவன் தப்பிச்சிட்டான்னு சொன்னா ஷார்ட் டேர்ம்ல நம்ம கவர்மெண்ட்டுக்கு அசிங்கமா இருந்தாலும் இந்த லாங் ரன் நமக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும் சார். அவரே மாதிரி வேறொரு லீடர் எங்கேயாவது எழுந்தா நம்ம பெருமாள் உயிரோட இருக்கிறாங்கிற ஒரு ரூமர் கலப்பிடலாம் சார். ஜனங்க அதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அண்ட் இன்னொரு 6 மாசத்துக்கு அப்புறம் பெருமாளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அல்லாட்டி அவன் பையன் உயிரோடு இருக்கான், ஏன் அவன் பொண்டாட்டி உயிரோடு இருக்கான்னு சொல்லி we can keep fabricating this news sir. ஜனங்களை வாத்தியார் வர போறான்னு சொல்லி நம்பி உட்கார வச்சா அவங்களுக்கு உண்மையான லீடர்ஸ் வரமாட்டாங்க சார். வந்த ஒரே நாளே இவன் நம்ம கையில சிக்கிறான். காலம் நம்ம கையில இருக்கு. இவ்வளவு நாள் காட்டுல என்ன கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைச்சது. கண்டிப்பா இந்த ஆபரேஷன் எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆச்சரியப்படுறதுல கவர்மெண்ட் வீடு கூட கெடுக்கலாம். அது என் தலைமையில் நடந்தது இல்லை. எனக்கு பயங்கர சந்தோஷம் தான்.